எனக்கு செந்தில் பாலாஜி உடனே நமக்கு ஞாபகம் வருதுன்னா, அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக மாறியிருக்கும். ஆம், கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறியிருக்கும். அது பேசும்போது பார்த்தீங்களா சார், அப்படியே ரொம்ப சாஃப்டாக பவ்யமாக. இது பொதுக்கூட்டத்தில் பேசுனதில்லை, அதுதான் இதில் ஹைலைட்டு. இது சட்டமன்றத்தில் பேசுனது. அப்போது இந்த ஊழல்லாம் அந்த மாதிரி வரும்போது, இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையில் கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால், லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. எவ்வளோ? லட்சத்தில் 100ல் 1 பங்குன்னா கூட சரி, லட்சத்தில் 1 பங்கு கூட ஊழலை பற்றி பேசுவதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை. சரி, அப்போது ஸ்டாலின் அவர்களும் சொன்னார், ஒட்டுமொத்த கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்கிறதுல கரூர் மாவட்டத்தையே தன் கையில் வைத்துள்ளவர் செந்தில் பாலாஜி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் சிறைக்கு போவர் அவர் தான் அப்படிலாம் பேசிக்கினாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி திமுக வந்தது, இவங்க சேர்ந்தாங்க, திமுகவில் நின்னாங்க, போனாங்க, ஜெயித்தாங்க. ஜெயித்த உடனே சொன்னார், 11 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பித்து நம்ம முன்னிலை வந்த உடனே உடங்கடா லாரியை ஆற்றுல பார்த்துருவோம் அப்படிலாம் பேசுனதை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் மீது ஒரு புகார் சொல்லப்பட்டது. ஏன்னா அவர் செய்யலைன்றாரு, சொல்லப்பட்டது. நீங்கள் செந்தில் பாலாஜியை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் முதல்ல மதிமுக சின்ன வயசில் ஒரு 19-20 வயசுலேயே அது இந்த பிஞ்சில் பழுத்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் டிஎம்கே யூனியன் கவுன்சிலரு, அப்புறம் 2000 ஏடிஎம்கேவில் சேர்றாரு, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக மாறுறாரு. அப்புறம் ஒரு 25-26 வயசில் மாணவர் அணி டிஸ்ட்ரிக்ட் அளவில் வராரு. 31 வயதில் 2006 கரூர் எம்எல்ஏ ஏடிஎம்கே. அப்புறம் 36 வயசில் திரும்பவும் கரூர் எம்எல்ஏ. அப்போ தான் 2011 தான் இந்த ஊழல் அவரை பிடிக்கிறது. 2011 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிறாரு. 2014 அரவக்குறிச்சியில் சீட்டு ஏடிஎம்கே. அப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த காசு கொடுத்தாங்கன்றதுக்காக தேர்தலையே தள்ளி வச்சது அது. அப்புறம் டிடிவி அணியில் இருந்தார். அப்புறம் திரும்பவும் 2019 அரவக்குறிச்சியின் மகன் அங்கேயே வெற்றி பெற்றார். இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்குது.